அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரோடைய ஒரு ரோஸ் தான் பை மீம் ஸ்டுடியோஸ். ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஒரு வீடியோ விட்டுருக்காங்க இதுக்கு ரிலேட்டடாக. அண்ட் அவனோட வீடியோஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, பிகாஸ் அவங்க வந்து ரெண்டமாக எப்போயாவது தோணுதான் ரேலி போஸ்ட் பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு காயை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து பண்ணணுன்னே இருந்தேன். ஸோ இந்த வீடியோ என் கண்ணுக்கு தென்பட்டுச்சு, அதை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் கரண்ட்லி ஹிஸ் ட்ரெண்டிங் த்ரூ தி சோஷியல் மீடியா. வித்தவுட் ஃபர்தர் டிலே ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு வந்துடலாங்க. பார்த்ததுக்கப்புறம் என்ன பேச முடியுமோ இவரை பற்றி பேசலாம். அண்ட் ஆரம்பிக்கிறாங்களா? 3, 2, 1 அண்ட் ஹியர் வி கோ. வணக்கம் திவாகர் அவர்களே. வணக்கம்மா. வணக்கம் ஆங்கர். வணக்கம்மா. ஆக்சுவலாக யூஸ்வலாக நான் லவபிள் வேர்ட்ஸாக யூஸ் பண்ணுவேன், அதனால ரொம்ப பாசிட்டிவாக தான். இவனா தெரியுமா இவனே குட்டி அப்பால போ சாத்தானே கிளினிக் வர சின்ன வாங்கம்மா போங்கம்மா. என்ன கண்ணு? என்ன கண்ணு? பூனை கண்ணு. நீங்க வர்றப்போ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, சாந்தன நான் பத்தி போட்டிருந்தேன். சாந்தனு சொல்லி நீங்க அதுல சாந்தன அண்ணா தான் போட்டிருப்பேன். சாந்தோம்னு இருந்தீங்க மொத்த வீடியோலயும். அப்படியா? அவன் கிட்ட வந்தா சொல்லு, ஒரே ஒரேல முடிச்சிடலாம். கிட்ட வந்தா கருப்பு பட டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சூர்யா சாரோட அந்த வாட்டர்மெலன் சீனை பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்னு உருவெடுத்திருக்கோம். இதெல்லாம் மக்கள் செல்வாக்கு. மென்டல் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிடு. நீயவே நான் ஒரு பைத்தியங்க அப்படி நீனாவே போய் சொல்லு டாக்டர்கிட்ட. பைத்தியம் ஆகிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் என்னை சேர்த்துங்கன்னு சொல்லு. நீங்களும் அப்படி நினைச்சுக்கிறீங்களா? நிஜ வாழ்க்கையில நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் ஒரு கனவு வாழ்க்கையில வாழ்வாங்க. என்னோட இதுல வந்து நீ இருடா, எங்க போற? ஒரு சில்லற வேலை இருக்குங்கயா. என்ன வேலை? டிஸ்பிஸ்ங்க. அத நாங்க வர வைக்கிறோம். தட்டி புளிங்கடா இவனை. தானா வர விஷயத்தை தட்டி வர வைக்கிறது நல்லது. கமான் பாய்ஸ். ஆனா ஆங்கர் வெச்சு செஞ்சிட்டாப்ல. வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான். இதை ஒரு வீடியோவா மேக் பண்ற ஐடியாவே கிடையாது எனக்கு. பிகாஸ் ஆப்வியஸா எனக்கு தெரியும் அவன் ஒரு லூசு, எப்பயுமே பைத்தியகாரத்தனமா தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த வாட்டி பைத்தியகாரத்தனமா பேசுறது ஓகே, கான்பிடென்ட்டா பைத்தியகாரத்தனமா பேசியிருக்கான். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பெற்ற பிள்ளைகள் அவங்க குடும்பத்துக்கு விருப்பத்துக்கு ஏத்தாம நடந்துக்கிறது பெஸ்ட். இன்னைக்கு அடிக்கிற அடியில வாங்கி போயிடணும். ஓ, இப்போதான் ஆரம்பமா? நானும் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ here we go. திவாகருக்கு லவ் ஃபெயிலியர் இருக்கா? நோ. ஏன்? என்னம்மா சிங்கிளா? மெச்சூரிட்டி தானம்மா நம்மளுக்கு. நாளை காசு சம்பாதிக்க துப்பு இல்ல உனக்கு. பொம்பளை சம்பளம் கேக்குதா? இழுத்து பிடிச்ச அர்த்தம் வருவேன். இன்னும் பொண்ணு கிடைக்காம இருக்கு சார். 30 வயசு தாண்டிருச்சு. சோ எப்ப பொண்ணு கிடைக்குன்னு இத்தனை பேர் இருக்காங்க, கேட்டு சொல்லுங்க சார். உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன். உன் ஏரியால இருக்கு எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. ட்ரெண்டிங்ல நீங்க மட்டும்தான் சார் இருக்கீங்க. சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலே நீங்களும் சூர்யா சார் தான் சார் ஒன்னா வரீங்க. இவனை புலந்தோம்னா நாட்டுல இவனை மாதிரி வரக்கூடிய எவனையும் எவனும் வளர்த்து விட மாட்டான். தர்த்தினே முடிச்ச மாதிரி அவனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து நீ வளர்த்து விட்டது நீ. நார்மலா இருந்தவனை வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சூர்யா சாருக்கு நம்ம ரீக்ரியேஷன் பண்ண ஒரு விஷயம் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பா இருக்கு பாருங்களேன். நான் தான் நடிப்பறக்க மயிர அறக்கங்க. அட விலங்கால பையில பண்ணி பையில தர்பிஸ் திவாகர் என்ன சொல்லிடுறாரு, அவரை வச்சுதான் சூர்யா பண்ணிடுறாரு. நீ பெரிய ஆளு, என்ன அவ்வளவு பெரிய ஆளாடா நீ. முறைக்கிற சீனியர என்ன இன்டர்வியூ நடுவில் சொல்லுங்கம்மா ஒரு நிமிஷம். இஷ்யூஸை கேட்காம நீங்க பண்றது இதுவா டிஜோ வாழ்க்கையா? படிச்சிருக்கியா படிக்கலையா நீ? எல்லா படிப்பும் நாங்க படிச்சு வந்துட்டோம். முதல்ல தெரியுமா மோடி சூப்பர் கொஸ்டின். அதாவது ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்கம்மா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி மற்றவங்களுக்கு எல்லாம் பிரைம் மினிஸ்டர், எங்களுக்கு எல்லாம் கடவுள். சங்கி சங்கிங்க. சங்கியா? சங்கி? நான் சங்கியா? நீ சங்கி தான்டா. சங்கியா இருந்துகிட்டு பேசுறாங்க பேச்சு. நீங்க வந்து ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருவீங்க. அந்த கொஸ்டின் உங்களை கேட்கணுமா? கேக்குறேன். அப்படி கிடையாதுப்பா, ஒரு அவமானப்படுத்துற மாதிரி கேட்கற. அப்படி ஹலோ ஆப்டர் டிவி சும்மாறா. இவ கிட்ட எல்லாம் எதுக்கு இன்டி எடுக்கிறீங்க? நான் திண்டின்னு சொல்லிருப்பாரு. ஆமாங்க, அவர் அப்படிதான் சொன்னாரு. இவன் குப்பத்துல பிறந்து கூவத்துல நீந்தி வளர்ந்தவன். இவங்க குடும்பமே கூவ குடும்பம். இவர் என்ன நினைச்சிட்டாரு? இவரை கூப்பிட்டு சூர்யா மாதிரி கஜினி மாதிரி பண்ணுங்க, இவரை அந்த மாதிரி பண்ணி 4 வாட்டி சொல்லி சூப்பர்னு கை சொல்லி அனுப்பணும்னு நினைச்சீங்களா? கன்ஃபார்ம் நம்ம கட்டம் கட்டிட்டாங்க. ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டேங்கிறாங்க. இவன் ஜோக்குன்னு எழுதி போட்டாலே சிரிப்பாங்க. சிரிக்க மாட்டேங்கிறானே. ஹாய்ப்பா, என்ன பேசலாம் நம்ம?
நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ விண்வெளிக்கு இந்திய ஒருத்தர் போயிருக்காரு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கம்போடியாக்கும் தாய்லாந்து வாரு, இதெல்லாம் பத்தி பேச முடியாது உங்ககிட்ட. நக்கல்யா அவனுக்கு நான் சீரியஸா உலக அரசியலா பேச போறோம். உண்மைதானே? அதை பத்தி நமக்கு தெரியாது. எங்க தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி. வாட்டர்மெலன் ஸ்டார் ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணமா ஆயிரும். யாருக்கோ உண்மைதான். காலேஜ் ஹிந்தி படம் வந்துச்சு. நான் அதுல என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணி வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு பேர் எடுப்பேன்னு எனக்கும் தெரியாது, சூர்யா சாருக்கும் தெரியாது. அவருக்கு இப்போ வரைக்குமே தெரியாது. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா சார் வந்து இப்படி பண்ணிருப்பாரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் பண்ணது வந்து இப்படி பண்ணிருப்பேன். அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், ரொம்ப நேரம் வாட்டர்மெலன் சாப்பிடுறது, என்ன போட்டிருக்காங்க இத பார்த்தா இல்ல. அதாவது என்னன்னா, நீங்க வந்து சொல்றது ஒரு நியாயம், நான் ஒத்துக்கிறேன், நீங்க ரீக்ரியேட் பண்ணீங்கன்ட்டு. இப்போ சைடு கேப்ல அப்படியே சூர்யா உங்க சீனை ரீக்ரியேட் பண்ணா அடிக்கிறீங்க பாத்தீங்களா? அப்படி சொல்லலாமா? செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் கேக்குறேன், சாந்தம் பண்ணா இருக்கார் இல்லையா, அவங்க அப்பா சாந்தம் இல்ல சாந்தனு சாந்தம் அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். இதுக்கு மேல ஏதாச்சும் பேசல சங்க நினைச்சு கொண்டு விடுங்க. சாந்தனு அண்ணா இருக்கார்ல, அவங்க அப்பா வந்து ஆரம்பத்திலேயே பெரிய டைரக்டர் ஆயிட்டாரா. ஒரு சீன்ல தான் நடிச்சாரு. என்ன சொன்ன? உன்னை அப்புறமா பேசிக்கிறேன். நீர் நேர்மன் இருக்கு, ஓகேங்களா? எந்த வகையில நான் சூர்யா சாருக்கு குறைச்சலா போயிட்டேன் வரல. இந்த கேரக்டர் என்னடா பண்றது? விமர்சனங்கள் வர வர சூப்பர் ஸ்டாரே ட்ரோல் பண்ண காலமா அவரே ஏவிஎம் ஸ்டூடியோல அவமானப்பட்டு எந்திரிச்சு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் வாட்டர்மெலன் வச்சுக்கிட்டு வர்றோம்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு ரீக்ரியேட் பண்ணி பிக் ஸ்க்ரீனும் கொண்டு வந்துட்டோம். ஆகஸ்ட் 1 ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதுலேயும் நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகேவா? மக்களுக்கு அது பிடிச்சிருக்கு. உண்மையில சிட்டியா நடிக்கிறா? இல்லை சார், அப்படி சொல்லி திரிக்கிற பைத்தியமா நடிக்கிறார் சார். ஆயிட்டானா? அப்படி இருக்கிறப்ப சூர்யா சாரோட கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம முழுக்க முழுக்க தகுதியான ஒரு ஆள், ஓகேங்களா? அப்படி ஏன் அதை கூட பெரிய ஆளாக கூட வரலாங்கன்னு. ஒரு மெத்தட் ஆக்டர் சார், பாத்திரமாவே மாறிடுவார் சார். அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான், அவனையும் ஒரு பைட்டி. நான் என் ஃபோன் நம்பரை யூஸ் பண்ண முடியல, ஓகேங்களா? நான் எந்த இடத்துலையும் போய் ஒரு டீ கடையில் இருந்து டீ சாப்பிட ரசிகர் தொல்லை சொல்லுவாங்க. சொல்ல இல்லாமா அவங்க அன்பை காட்டுறாங்க. அதனால பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. உங்க பார்வை சுர்ஜித் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான். ஆமா, ஏதோ பரம்பரைன்றான். என்ன பரம்பரை? ஈத்திர பரம்பரை, தென் மாவட்டம். ஸோ அவர் வந்து எதுக்கு இந்த ஒரு விஷயத்தை அவர் நல்லா இருக்கு. இப்போதான் அந்த விஷயம் தெரிய ஊசி போட்டு கொண்டு கடல் வெளியே போட்டணும். இவங்க அந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட், இவங்க அதை தூக்கிட்டு சுற்றுறதுக்கு கஷ்டப்பட்டு சுற்றிட்டு இருக்கு பூமி. எதுக்கு? குறிப்பாக இப்போ தென் மாவட்டங்களில் இந்த ஜாதிய கட்டமைப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கொலைகள் நடக்க காரணமாக இருக்கா? ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட அமைப்புகளுக்கு ஏத்தாப்புல நடந்துக்கலாம் இல்லையா? எப்படிதான் வாழணும்னு நீங்க ஒரு ரூல் புக் போட்டு தந்துருவீங்களா? இப்போ இந்த ஜாதி மக்கள் இப்படிதான் வாழணும், இப்படி வாழ்ந்தா சரியான, இப்படி வாழ்ந்தா கொல்லலாம். கவினா இருந்தாலுமே அவங்க அம்மா அப்பா அவங்க குடும்பைக்கு தேவை என்னவோ அவங்க சர்க்கிள்லயே அவர் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி இருந்திருக்கலாம், அந்த மாதிரி பண்ணிருக்கலாமா? உனக்குலாம் எதுக்கு இந்த மானங்கட்ட போறது? நீ எல்லாம் சாக ஒரு அதான் ஏன்னா இது ஒரு உயிர், அந்த சிறுப்பு ஒரு பெரிய லாஸ். எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க 2 பேருக்குமே லாஸ் தான். சுர்ஜித் வந்து பாத்தீங்கன்னா அவர்லாம் கிட்டத்தட்ட ஒரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்த நபர். உன்கிட்ட ஒன்று சொல்லணும். அப்படியா? சொல்லு கேப்போம். நீ ஒரு சரி, நான் சின்ன பையனா அதான் சொல்றேன். உங்க கருத்து ஏத்துக்குன்னா மனசுக்கு திருப்தியா இருக்குதுங்க. he deserves it. ஓடா டேய். ஐயோ, அவர்தான் இன்னும் பேசியிருக்கலாமே. ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. டைம் போனதே தெரியல. 8 minutes and 15 seconds. ஆக்சுவலி இந்த திவாகர் வந்து ஒரு விதமான ஒரு டைப்புங்க. அந்த டைப்புன்னு தாண்டி ஆக்சுவலி ஒரு நடிகனுக்கான திறமை வந்து அது நேச்சுரலாக வரணும். அது தானா, அது என்ன சொல்லுது, அது அப்படியே வரணும், பிறப்பிலே வரணுங்க. இந்த மனுஷனுக்கு அப்படி என்ன இருக்குன்னு கூட தெரியல. அந்த ஜாதி விஷயம் அதெல்லாம் பற்றி எனக்கு அன்னைக்கே தெரிய வந்துச்சு. பட் இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணி இந்த விஷயம் தான் பேசியிருக்காரு அப்படின்றத. அண்ட் வாட்டர்மெலன்ற அந்த பட்டம் வந்து மக்களாகிய நாங்களாம் தான் அவருக்கு வந்து அந்த இதே கொடுத்துருக்கோம். சொல்ல போனால் ட்ரெண்டிங் பண்ணி விட்டுடும். அதுதாங்க அவராகவே தன்னைத்தானே. அது ஸ்டார்டிங் அந்த ஆங்கர் கேட்ட கேள்வி சரியாக இருந்துச்சு. அந்த இன்டர்வியூ நான் ஃபுல்லாக பார்த்தேன். நோ ட்ரேஸ் விடவே இல்லை எண்டிங் வரைக்கும். அது வெளியில் போயிட்டு சிரிச்சு கூட போட லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுங்க. அதெல்லாம் ஆனால்
அதான் நாங்கள் மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி அவர் தரமாக கேட்டுடுறாரு. ஆக்சுவலாக அது உண்மை தான். இவரை மாதிரி ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ டேலண்டட் வெளியில் வந்து பல பேர் இருக்காங்க. டேலண்ட் சான்ஸ் தேடி அலைகிறவங்க பல பேர் இருக்காங்க. அவங்கள கூட ஏதோ பண்ணி இது பண்ணால் கூட ஓகே தான் இன்டர்வியூ பண்ணால். இவங்களுக்கெல்லாம் இன்டர்வியூக்கான சார்ஜஸும் பே பண்ணி இந்த மாதிரி வந்து நீ நடிச்சு அதுவும் கேட்டார் பார்த்தீங்கன்னா ஆங்கர் கஜினி அந்த படத்தில் வந்து நடிச்சு காமிப்போன்னு நினச்சிக்கிட்டீங்களா அந்த மாதிரி கேட்டார்ல. அதான் உண்மை. இந்த மாதிரி மனுஷனெல்லாம் இப்படி சரி ட்ரோல் பண்ணால் கூட அந்த மனுஷன் திருந்துற இது கம்மின்னு வாய்ப்பே இல்லை. ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் எப்படி இருக்கலாம், அந்த பதவி, அந்த ஒரு படிப்புக்கான ஒரு ரெஸ்பெக்ட், அந்த டிக்னிட்டியோட எப்படி வாழலாம், அதை விட்டுட்டு இப்படி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணுறதும் அதுவும் ஃபேன்ஸ் அன்புன்னு வேற சொல்கிறாரு. ஒருத்தன் கல்வி ஊற்றுறது இப்போ தான் இதெல்லாம் வெளியில் வர்றது கம்மி தான். அந்த மாதிரி தெரியாது இல்லை யாருக்குமே. இப்படியான மீம்ஸில் இந்த மாதிரியான ட்ரோல்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த மாதிரி கண்டென்ட் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இப்படி பார்த்துக்கிட்டா தான் உண்டுனா நான் இன்ஸ்டாகிராம் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ எனக்கு எதுவுமே நடக்கிறது எந்த ஒரு விஷயமும் தெரியாது. அப்டேட்னா யூடியூப் வந்த மாதிரி தான் எனக்கு தெரியும். இல்லை ட்விட்டர் பக்கத்துக்கு என்னோட இந்த யூடியூப் விஷயமாக போனால் மட்டும்தான். மற்றபடியான எனக்கு எதுவுமே தெரியாது. யூஸ்வலி நடக்கிற பாதி விஷயங்கள் இப்படியெல்லாம் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு. அதுவும் திவாகரோடைய விஷயத்தில் வந்து நான் ரொம்ப ரொம்ப கீனாக இருந்தேன். பிகாஸ் எவ்ரி ஒன் தேவர் டாக்கிங் அபவுட் ஹிம். கம்ப்ளீட்டாக அவரை பற்றி மட்டும்தான் ஒரு கண்டென்ட் ஒரு டாக் ஆஃப் தி டவுன் ஒரு லாஸ்ட் வீக் ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் தாங்க அதுக்கப்புறம் தான் இன்னொரு பூகம்பமே கிளறி வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. அவருக்கான ஒரு நேரம் சரியில்லை. அதுதான் இந்த மாதிரி வாயை வச்சுக்கிட்டு மீரா மிதுன் எப்படி இருந்தாங்களோ அவங்க ஏதோ இருந்தாங்க போயிட்டாங்க. ஸோ அடுத்து களமிறங்கி வரும் மேல் மீரா மிதுன்னா அது மிஸ்டர் திவாகர் அவர்கள் தான். ஏன்னாங்க இவ்வளோ நல்லா வாழலாம். என்ன இந்த படிப்புக்கான இதை சரி நீ 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 வாழ்ந்து நல்லா இருந்துட்டு போ. அதை விட்டுட்டு ரீல்ஸ் பண்ணுற பேரில் சூர்யா சார் பற்றியெல்லாம் நீ என்ன பேசுறது, உனக்கு என்ன தகுதி இருக்குது ஃபஸ்ட்டு அதை பேசுறதுக்கு? படிப்பு மட்டும் இல்லை பகுத்தறிவு வளர்த்துக்கணும். பட் அது உங்ககிட்ட இல்லை ராஜா. அதுதான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்து பேசுவோமா பண்ணால் இது நமக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம் ஆகிருமோன்ற ஒரு பயத்தை தான் நான் விட்டேன். பட் இந்த ஒரு பேஜை கண்டதுக்கப்புறம் ஓகே இந்த பார்த்ததுக்கப்புறம் இதோட சேர்த்து இதையும் பேசிடலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளோ கல்வி ஊற்றி அந்த மனுஷன் திருந்தலாம் நாங்கள் தெரியலை. மீனா மிதுன் அப்படி தானே இவ்வளோ ட்ரோல் இவ்வளோ விஷயங்களை அவங்க வந்து ஹேண்டில் பண்ணாமலே அவங்க வாயை கொடுத்து மாட்டின்ட்டாங்க. ஸோ இவரும் அதே மாதிரி தான். இவரும் வாயை கொடுத்து அதான் ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு கொஸ்டனை கூட ஃபேஸ் பண்ண முடியலை. அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு பதிலை கூட இல்லை. எந்திரிச்சு போகிறது வீடியோ பண்ணுறது இதெல்லாம் எதுக்கு உனக்கு? இதுக்கா இன்டர்வியூக்கு வந்து ஒரு பேமெண்ட்டை கொடுத்து வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த 10 கேள்வி அவருக்கு கேட்கறதுக்கு அதுக்கான பதில் அவர் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அதை இக்னோர் பண்ண முடியாது அவர் எப்படியுமே. அதுதான் என்ன சொல்கிறது, அவர் செலிப்ரிட்டி இல்லை. அப்போ எதுக்கு எந்திரிச்சு போகிறாரு? இதுவுமே எனக்கு நடிப்பு மாதிரி தான் தெரியுது. இதுவுமே ஒரு டாக் ஆஃப் தி டவுனாக வரும்ல. இப்போ இப்படி திவாகர் பண்ணார் இதுவே அவருக்கு ஃபேம் தாங்க. இன்னும் சொல்ல போனால் அவர் ஃபேமஸ் ஆகிட்டு தான் போகிறாரு. நெகட்டிவ் ஷேட்டாக தான் போகிறாரு. பட் ஸ்டில் ஹி இஸ் பிகமிங் ஃபேமஸ் டே பை டே. பிகாஸ் எவ்ரி இன்ஃப்ளூயன்சர் இன்க்ளூடிங் இப்போ நானும் தான் பேசிகிட்டு இருக்கேன் இதை பற்றி. இப்போ இந்த வீடியோ பார்க்குற 10 பேர்னாலுமே மறுபடியும் அவர் போயிட்டு பார்க்க தான் போகிறீங்க. ஸோ அதனால தட்ஸ் அ செயின் ரியாக்ஷனுங்க. இதுவும் பண்ண முடியாது. அதான் மற்றபடி எனக்கு எந்த ஒரு கருத்தும் இல்லை இந்த மனுஷன் மேலே. எனக்கு எரிச்சலாக இருக்குதுங்க அந்த இன்டர்வியூலாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த மனுஷன் மேலே ஐயோ என்னடான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரோல் வீடியோ பார்த்துட்டேன், என் கருத்துக்களையும் சொல்லிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு திவாகர் எவ்வளோ பிடிக்கும்? ஆக்டர், நடிப்பு அரக்கன், அவருக்கு சூடிக்கிட்ட பேர், அதை தான் பிராண்டாக நான் வந்து வச்சுக்கணும். இந்த இடத்துல நான் அதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த அரக்கனை பற்றி நீங்கள் என்ன நடிப்பு அரக்கனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் போயிட்டு பார்த்து அவ்வளோ இன்டர்வியூஸுங்க. ஒன்றும் இல்லை ஒரு 5-6 இன்டர்வியூ ஃபுல்லாக பார்க்கல. பட் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்ததில் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஒரு 2-3 கமெண்ட்ஸ் அவர் எந்த லெவலுக்கு டேமேஜ் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணி அவரை சாகடிக்க முடியுமோ அப்படி கல்வி ஊற்றிருக்காங்க. நமக்கெல்லாம் 1-2 கமெண்ட்ஸ் வந்தாலும் நானும் யோசிப்பேன் என்ன இப்படியெல்லாம் பேச்சு வருது அப்படின்னு. ஆனால் வெக்கமே இல்லைல்ல. அதுதான் யோசித்து பார்த்தேன். நாங்களும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் நாங்கள் வளர்த்துக்கணுங்க. அதில் மற்றபடி எதுவும் இல்லை. ஒரு வழியாக இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதை தாண்டி எனக்கு பேசினா நானும் சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு போயிடுவேங்க. இந்த மனுஷனை பற்றி பேசினா காண்டாகுது. பேசும்போது இன்னொரு பல விஷயங்கள் கொட்டி தீரத்தான் நினைக்குது. பட் இது எனக்கு அதுக்கான இடம் இல்லை தான் எனக்கு. ஸோ அதனால் இதுக்கு செப்பரேட் வீடியோலாம் பண்ண முடியாது. இந்த ஒரு வீடியோவை பார்த்து பேசி முடிச்சுட்டேன். அண்ட் என் கருத்துக்களுக்கு ஆப்போசிட்டாக கண்ட்ராஸ்டிங்காக நீங்களும் பல கருத்துக்கள் வச்சுருப்பீங்க. அவருக்கான சப்போர்ட்டர்ஸ் கூட இருக்கலாம். அப்படி வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. அண்ட் உங்கள் லைக் பட்டனை
ஐ மீன் கீழே லைக் பட்டன் இருக்குது, அதையும் லைக் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணது கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட்டுங்க, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னா இதை பற்றி யாராச்சும் எடுத்து பேசுகிற மாதிரி இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள், கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹாரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.